ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான கோவக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். கோவக்காய் வாங்கினா நம்ம அப்பயே கறி சமைச்சிடணும், இல்லாட்டி பழுத்து போகும். இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா குழம்பு தானே, அதனால கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லது தான். பாருங்கள், இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு பொரியட்டும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2-3 வெள்ளைப்பூடும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால பச்சை மிளகாயே நான் கீறி போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா மைய வதங்கட்டும். அதனால் 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டு இருப்போம். பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்க தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் ஆகுது. பாருங்கள், இப்போ கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பொதுவாக இப்போ உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். வெண்டிக்காய், கோவக்காய், கத்திரிக்காய் இந்த காயெல்லாம் எண்ணெயிலே வதக்கி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மூடி எடுத்துட்டா பாருங்கள், கொஞ்சம் வெந்தது தெரியும். இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, அதையும் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு காரம் புளியெல்லாம் ரொம்ப தேவையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக கூட சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை குறையா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சௌகரியம். இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ மூடி போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். பாருங்கள், நல்லா குழம்பு வந்துருச்சு. இன்னமும் கூட கொஞ்சம் வற்றினா நல்லாயிருக்கும் எனக்கு அப்படின்னு தோணுது. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருவேன். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ இன்னுமே கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோவக்காய் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.